அற்புதமான டைட்டில். சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை. சுவாசம் இல்லை என்றால் உணர்வு இல்லை. சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை, அன்பு இல்லை. சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே. சரி, சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னைக்கு ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கொரோனா காலத்தில் அந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதான் அந்த சுவாசம். ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதுதான் எல்லாமே. த கோர் ஆஃப் த லைஃப். அந்த டைட்டில் வச்சது தான் காதல் படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும். அப்படியே ஃபுல்லாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனை பிரச்சனை. எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது. அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்கே பிடிக்கும். சரி, அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். ஆனால் எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளவு அதாவது சின்சியாரிட்டி. ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அது ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்ககிட்ட இருக்கிற ஒற்றுமை. அதில் ஒரு எல்லளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்றது. அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலன்னாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க. அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லால் சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரியும். சில பேர் சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த சின்சியாரிட்டி, இந்த பிளானிங். ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது. கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வரமாட்டோம். வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டேன். இன்டர்வியூ போட்டானே அதுக்குள்ளே இதுக்கு மேலேயாவது கதை வருமானு நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம், அடா இதுக்காகத்தானா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது என்ன டவுட்டு புரட்டி போட்டு உள்ள புகுந்து வெளியே அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மைய பொருளாகவோ விளங்கும்படியாக ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியதில் மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாளி தானப்பா நீயும்? அட பரவாயில்ல விடு. பாலக்காடு ஞானும் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூரானும். நான் வயநாட்டில் நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேலே பாருங்க, அப்புறம் அம்மா தமிழில் பேசுன மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும்னு நான் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மலையாளத்து பொண்ணுங்க அங்கே படிப்பாங்க. நல்லா அழகாக இருப்பாங்க. நம்ம ஃபீல் பண்ணது சொல்லவே முடியாது, நம்ம கரெக்டாகவே வராது. அவ்வளவு அழகான. அதே மாதிரி ஹீரோக்கள் கூட ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான். அவன் ரகுவரன் நான் கல்லூரியில் எனக்கு ஜூனியராக படித்தார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி. அவர் தாங்க பியூசியில் கடைசி. பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவோம். முழு முழுன்னு இருக்கும் ஃபேஸு.
நான் ஹீரோவா நடிப்பேன். இந்த விச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவன் வில்லனா நடிப்பான். நான் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணு வேணும்னு இவனை பிடிச்சிப்போம். யாரு? ரகுவரன். ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழே எல்லாம் உளுந்து இது மாதிரி எல்லாம் சிக்கல் எல்லாம் நடந்திருக்கு. அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான். ட்ராமா இருக்கிற அன்னைக்கு காணாம போயிடுவான். எனக்கு இன்னும் ரகுவரனே, நான் தான் ரகுவரன் அவர்களை நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது இவனை எப்படியாவது இங்கே கொண்டாந்து சேர்த்தணும்னு எங்கள் 2 பேருடைய தொல்லை தாங்காமல் தான் அவன் திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக சேர்ந்தார். என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடித்தான். என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன். எனது குறும்படங்களை பார்த்து தான் 7வது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு கதை. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ அழகாக இருப்பான். அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த டைமுக்கு வரமாட்டான். என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டரா ஒரு குறும்படத்துக்கு, அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகரா, அவரும் இந்த தலைவாசல் விஜயும். எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங். நான் 7:30 மணிக்கே போயிட்டேன். தலைவாசல் விஜய் 8:30 மணிக்கு வந்தான். நம்ம ஆள் 12 மணிக்கு தான் வந்தான். ஆனால் நண்பர்கள் வேறு. நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். வெரி வெரி. ஸோ அவர் ஞாபகப்படுத்துறதுல இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஏன்னா ரகுவரன் த மோஸ்ட் லவபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல. இப்போ இனிமேல் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, கவிஞர் சொன்னாங்க, கவிதாயினி சொன்னாங்க, அவங்க ஆல் லாங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது. நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு, இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க. நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்லை லவர்களை மனசால ஏற்றுக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே ஆண்டவா. இப்போ யார் காப்பாற்றுறது? தமிழ் சினிமாவையெல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது? கரெக்டா? அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல ஒவ்வொரு பெண்களும். நான் சொல்றது பெண்கள் அப்படி நடிக்கலான்னா எது ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான்? அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு இங்கே ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்க தான். அவங்க ஆரம்பிச்சு விட்டதான். கரெக்டாக சில டைம்ல ராஜனுக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீல்ல பிட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனா ஏதாவது எத்தனாவது ரீல்ல வருது, அந்த ரீல் வரையில படம் பார்ப்பானுங்க. அப்புறம் கேளுங்க, அதுல வரலன்னு வைங்க, என்ன வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்திலையும் ரொம்ப ஃபேமஸ். நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ், நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ். நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன், மல்லிகாபுரம். அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் பாட்டு எழுதினேன்.
புன்னகை பூவே பொன்னிற தேரே பொங்கிடும் பூங்காற்றே தந்தன நானே. அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னு மியூசிக் டைரக்டர் யாரு? ஞானும் பாட்டு எழுது. ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்கீங்க. வெரி குட். தமிழே தெரியாமல் தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன். கலைக்கு மொழி கிடையாது. there is no language for art. இந்தியாவிலேயே முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன இந்தியா, பேன் இந்தியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ் வாசன் தான். சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபில்ம் வந்து சந்திரலேகா தான். அதனால் இன்றைக்கி யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல. அன்றைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார். இன்றைக்கி அதுதான் யூஎஃப்ஓன்னு சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி, we have done everything. அது வந்து இன்னைக்கு டெக்னாலஜிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசாக டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இப்போ ஏஐ போட்டால் நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சாட் ஜிபிடி போனீங்கன்னா நம்ம கதையே வேறு மாதிரி கதையாக வரும். நீங்கள் அதையே நாளைக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு வேற கதையாக வரும். ஸோ இந்த மனித மூளைக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போகுது. இப்போ பாதி பேர் மியூசிக்கு, நம்ம ஒரு மியூசிக்கு ஒரு நோட் போட்டு விடணுமா அதுக்கு ஒரு சாங்கே வந்துடும். அதனால் கிரியேட்டர்கள்லாம் என்ன பண்ணணும், சிறந்த முறையில் நல்ல, அதாவது இப்போ நீங்கள் இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேற எவனும் பண்ண முடியாது. இளையராஜா பண்ண சாதனை. ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இதுதான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா. ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம். வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்ச அவரை காப்பி கூட அடிங்க, தப்பு இல்லை. நல்ல இசையை காப்பி அடிக்கலாம். அதுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பிடிச்சி மனுஷனுங்களே டார்ச்சர் பண்ணிடாதீங்க, புதுசாக பண்ணுறேன். ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர், எங்க அவர் எஸ்கேஆர் இங்க வரலையா? சரி, அர்ஜுன் குமார், எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஜே, உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லாக நான் கேட்கல, பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ. திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யூ. அண்ட் இங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிடையாது. நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லோரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் மலையாளத்தில் உங்ககிட்ட பேசுவோம். அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது. அப்புறம் நம்ம டைரக்டரு, நல்ல இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் படமா? இது தேர்ட் ஃபிலிம். டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல. இது தமிழ் மலையாளம் பரவாயில்லப்பா. இது தமிழ் மலையாளமா? சரி, இது கூட ஒரு சவுத் இண்டியன் மூவி தான், பேன் சவுத் இந்தியா. ஸோ வாழ்த்துக்கள். அது அப்படியே கன்னடத்துலேயும் டப் பண்ண வேண்டியதான், கன்னடம் தெலுங்குல நல்ல படமாக வந்ததுன்னா அது பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நடிகர் ஒரு பேர் என்ன, ஆதர்ஸு, வராமல் போன அந்த அழகான ஹீரோயின். ஆமாம், அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன். நாங்கள்லாம் எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில். ஏன்னா ஹீரோயின்களே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டு. ஆக இந்த ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும்,
அம்மா அவங்க பேர் எனக்கு கொலை கொலைப்பாதீங்கப்பா. சரி அம்மா லீலா அம்மாவுக்கு என்ன கொலை பண்ணி கொலகாரிம்மா என்னையா அது? கொலப்பள்ளியா? கொலம்பள்ளியா கொலப்பள்ளி? கொலப்பள்ளி ஊரா? போரூர். ஓகே. மருதுபாட்டி அது ஒரு பிக்சர் நேம். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு. மனோரமா மாதிரி அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க. தமிழில் தான் எங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் பேர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான். பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா எத்தனை மலையாளிஸ் இங்க டைரக்ட் பண்றாங்க பார்த்துருக்கீங்களா? எங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேற்கும். நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது. எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டா பிளான் பண்ணி நிறுத்திடுவாங்க. அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னு சொல்லி இல்லையா ஐயா? கரெக்டா? எத்தனை பேர் லாலு ஜோசு ஏகப்பட்ட மலையாளம் இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் தமிழ் டைரக்டர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க. இதை நீங்கள் அங்கே போய் பேசணும். பாலு மகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம். ஆள் யாருக்கிட்ட விடுற நீ? ஈழத்தமிழ். டேய் சரிடா செந்தில், சும்மா அப்படி போட்டு வாங்குறதுடா. அவன் பாரு என் அசிஸ்டன்ட் தான். அவன் டைரக்டர் எப்ப தப்பு பண்ணா உடனே குரல் கொடுப்பான். இல்ல அதான் சொல்றேன். நீங்க எத்தனை இயக்குனர்கள் இங்க வந்திருப்பாங்க மலையாளத்துல இருந்து, அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனா ஒரு தமிழ் இயக்குனராவது இங்கேயாவது இங்கிருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்க. சும்மா எண்ணிக்கையில பாரு, அவர் ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாரு, இன்னும் வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதரத்துவம் இருக்கணும்ன்றேன். நம்ம கிட்ட மட்டும் இருக்கு. நம்ம வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சுக்கிறோம். தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணாருன்னா டக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோக்கள் ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கும் உட்காந்து கை தட்டுவோம். மலையாள படத்தை டைரக்டர் பண்றாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க. தனி அவருக்கு மத்திய ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவார் சில மியூசிக் டைரக்டருக்கு. எங்க ராஜா சாரியும் சேர்த்துன்னு சொல்றேன். அப்போ அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அங்க போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? உள்ளேயே விட மாட்டாங்க சார். அதை மட்டும் நீங்க எல்லாரும், பாட்டிம்மா நீ தான் சாட்சி, நீ அங்க பேசணும், அம்மாவில் பேசணும். நீங்க ஏன் ஒரு தமிழ் டைரக்டர் நல்ல டைரக்டர்களை இங்க கூப்பிட்டு வந்து ஏன் படம் பண்ண மாட்டேன்றீங்க? எங்களை திட்டுறாங்க மேடையில. என் பேரை சொல்லு டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்றாரு. பண்ணுமா இல்லையா? அவ்வளவு. நீங்க தான் எங்க சார்பாக அங்க நின்று சண்டை போடணும். ஓகே டன். ஆக இப்படியோ வேலை இப்படியோ கண்டென்ட் கிடைச்சிச்சு. இங்க வாமா, நான் உங்க எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எங்க என்ன நல்ல நல்ல பிரமாதமான இடத்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பார்த்தாத சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒன்று கொடுத்தா உலகம் ஃபுல்லாக பேசப்படுவீங்க நீங்க. அது நான் தான் மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தேன். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையா? அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு பேரரசு ரெடியாக இருக்காரு பாரு, இவர் படத்தில் இருக்கு, அடுத்த படத்துலேயே ஒரு பல்ல வச்சுட்டு வேற மாதிரி கெட்டப் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், பாடல் எழுதினவர் அந்த தம்பி ஐயா வந்தார், வாழ்த்துக்கள் பிரதர். நான் பாடல் கேட்கல, நான் கேட்டுறேன். அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்கே ஒரு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகா கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க.
இயக்குனரா? அதான் சொன்னேன், இயக்குனர்னு மனைவின்னு சொன்னது தப்பா போச்சு. நீ ஷாக்கா நிக்கிற, எனக்கே பயமா போச்சு. பொய் சொல்லட்டோமான்னு. இயக்குனரோட மனைவி அழகா வர்ணனை பண்ணாங்கன்னு உடனே நீ ஷாக் ஆயிட்டியே. நான் இப்போ நான் கேட்டது தப்பா இல்லை நீ சொன்னது தப்பான்னு? கரெக்டா? அவர் பேர் என்ன? என்ன படம் பண்ணார்? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னை பார்த்து அந்த டைட்டில் வச்சிருப்பார் போட்டு, பொம்மை நாயகின்னு. ஆக நல்ல அழகா பண்ணீங்க. நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் யாரு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இது இந்த மக்களிடத்துக்கு கொண்டு போய் அழகாக சேர்க்கவிருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.